கும்பம் வைத்து கும்பத்தில் உருத்ராட்சி அழகு கந்தனுக்கு இதில் தீபங்காற்ற காட்சி பெண்கள். ஹலோ கைஸ், வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணம் குறிப்பாக நல்லூர் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதிகாலை இன்றைக்கு கொடியேற்ற திருவிழா மிக விமர்சையாக நடந்தால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சாமி வெளிவீதி வர போகுது. அந்த காட்சியை தான் கைஸ் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். சாமி வெளிவீதி வர காட்சி என்னமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு வந்திருந்தா புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் கமெண்ட் போட்டுக்கொண்டு இப்படி காலையை தொடர்ந்து பார்ப்போம். எங்கள் முருகப்பெருமான் எல்லாருக்கும் ஆசி வழங்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு இப்படி காலையை தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. சாமி உள்வீதி சுற்றி வாரதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏராளமான பக்தர்கள் ஊறி நிற்க நான் காணக்கூடிய மாதிரி பாருங்க. ஏராளமான பக்தர்கள் முருகண்ட வருகைக்காக காத்திருக்க நான் காணலாம். முருகன் அழகா மயில் மேல் வீட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். தாளங்களோட அழகாக முருகன் வீட்டிலிருந்து வந்து கொண்டிருக்காங்க. வள்ளி தெய்வானை தனி மயிலில் வர காட்சியை நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. அலங்கார கந்தனுக்கு மாலைகளால் அலங்காரம் செய்து இந்த இடத்துல கூட்டிக்கொண்டு வரதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. முருகன் வார அழகை பாருங்க. அழகு முருகன் பின்னால சூரியன் ஒதுக்கிற காட்சி அதை மிக மிக இன்னும் அழகாக இருக்கு. தொடர்ந்து முருகன் கிழக்கு பக்க வீதியால வந்து கொண்டிருக்கிறார். அதாவது முன் வீதியால வந்து கொண்டிருக்கிறார். முருகண்ட வருகையை எதிர்பார்த்து இதில் மண்டபப்படி வச்சுக்க காணக்கூடிய இருக்குது. முருகன் தெற்கு வீதியால் வந்து கொண்டிருக்கிறார்.
தருபவனே சேவக்கொடியுடையவனே அடியோனுக்கு பாடும் பணியே பணியாயருள்வாயாடும் பரிவேலணி தேவரன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அழகு குமரன் தற்பொழுது தெற்கு வீதி திரும்ப போறார். அழகிய பச்சை நிற குடையுடன் முருகன் வார காட்சி அருமையோ அருமை. கும்பம் வைத்து கும்பத்தில் உருத்ராட்சம் போட்டிருக்கிறத காணக்கூடியமாக இருக்குது. எங்கேயுமே நாங்கள் காண கிடைக்காத காட்சியெல்லாம் இந்த இடத்துல காணக்கூடியமாக இருக்குது. அவளெல்லாம் வச்சுக்கலாம். தொடர்ந்து இங்கால வடை அவளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கடலையெல்லாம் இருக்க காணக்கூடியமாக இருக்குது. இங்கே உள்ள மக்களே இதில் தீபங்காரதை நான் காணலாம் பாருங்க. முருகனுக்கு இங்கே உள்ள மக்கள் இதில் பூ போட்டு தீபங்கார காட்சிகளை நான் காணக்கூடியமாக இருக்குது. அழகு கந்தனுக்கு இதில் தீபங்காற்ற காட்சி காணக்கூடியமாக இருக்குது. தொடர்ந்து இங்கே உள்ள மக்கள் எல்லாம் தொடர்ந்து முருகண்ட வருகையை எதிர்பார்த்து இதில் தீபங்காற்ற காணலாம் பாருங்க. அழகு கந்தனுக்கு தீபங்காட்டி வந்திருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி முருகனுக்கு உணவுப் பொருட்கள் படைச்சிருக்கிற காணக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் படைச்சிருக்கணும். தொடர்ந்து இதில் தீபம் வைத்து நான் காணலாம். முருகண்ட வருகையை எதிர்பார்த்து இதில் இருக்கிற மக்கள் தொடர்ந்து தீபம் காட்டுறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தீபம் காட்டுற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முருகன் இப்ப வடக்கு வீதியால வந்து கொண்டிருக்கிறார். இதான் வடக்கு வீதியில் உள்ள கோபுரம். உடைய பாருங்க, பெண்கள் தொடர்ந்து இந்த இடத்துல ஆளாத்தி எடுக்க காணக்கூடியமாக இருக்குது. ஐயா கும்பத்தண்ணி ஊற்ற கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த கோயில் வீதியை சுற்றியுள்ள ஆக்கெல்லாம் அழகாக தங்களுடைய வீட்டு வாசலை அலங்கரித்து வச்சுக்க காணக்கூடியமாக இருக்குது.
கடலை கொடுக்குற காணக்கூடிய மாதிரி பாருங்க. அப்புறம் இந்த இடத்துல கடலை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முருகன் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல சின்ன பிள்ளையார் இருக்கிறார் பாருங்க. எல்லாரும் வந்து இதுல பிள்ளையாருக்கு கற்பூரம் எடுத்து போறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பக்தி பாடல்கள் இசைக்கிறதை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்கள். ஏராளமான மக்கள் திரண்டு வந்திருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. முருகன் வார இடமெல்லாம் பாருங்க சுற்றி வர கொடிகளை நட்டுருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. மிக மிக அழகாக முருகண்ட வெளி வீதி காட்சியளிக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. வடிவேலன் அழகாக கோயிலுக்குள்ள போற காட்சியை நீங்க பார்க்க போறீங்க. தீச்சட்டி ஏந்தி போறது காணக்கூடிய இருக்குது. முருகன் வள்ளி தெய்வான கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். வணக்கம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வரலாற்று பெருமிக்க புவனி போற்றுகின்ற இந்த நல்லூர் கந்தன் என்று சொல்லப்படுகின்ற பழம்பெரும் ஆலயமாகிய நல்லூர் கந்தனுடைய 2025ஆம் ஆண்டுக்குரிய மகோற்சவம் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக கொடியேற்ற வைபவத்துடன் காலை 10 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது. இந்த நல்லூர் கந்தன் என்று சொல்லுகின்ற பொழுது அலங்கார கந்தன் என்றும் அழகுமிகு கந்தன் என்றும் சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு சங்கிலியன் ஆண்ட இந்த பூமியிலே
சிவ மனம் கமழுகின்ற சிவபூமியிலே இந்த நல்லூர் கந்தனுடைய மகோற்சவம் ஆரம்பமாகி இருக்கின்றது. அருமுகனுடைய அந்த அருட்கருணையை பெற அகில உலகமெல்லாம் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து இந்த புலம்பெயர் எங்களுடைய அன்பு சைவ பெருமக்கள் எல்லாம் இன்று ஒன்று கூடி இருக்கின்றார்கள் என்றால் இதன் மேன்மையை சொல்லவும் வேண்டுமோ? அன்புக்குரிய நேயர்களே, இன்றைய தினம் எம்பெருமான் கொடியேற்ற வைபவத்துடன் உள்வீதியிலே திருமுறைகள் ஒலிக்க, அங்கே வேத மந்திரங்கள் ஒலிக்க, நாதஸ்வரம் முழங்க விநாயகப் பெருமான் சகிதமாக உள்வீதி வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து எம்பெருமானுக்கு மாலை நிகழ்வாக விசேட வசந்த மண்டப பூசைகள் இடம்பெற்று வள்ளி தெய்வான சமேதராக வேலவப் பெருமான் உள்வீதி வந்து வெளிவீதியிலே அலங்கார நல்லூர் கந்தனாக அடியார்களுக்கு காட்சியளித்தார்கள். அந்த வேளையிலே எம்பெருமானுடைய அந்த வேலவனுடைய அடியார்கள் அரகரோவா என்றும் வெற்றிவேல் முருகன் என்றும் அஞ்சினவர்க்கு என்றும் அருள் புரியும் கந்தன் என்றும் கூறி இந்த நாலாபுர வீதியிலே இவ்வளவு நேரமும் வெளிவீதி வந்த காட்சியை நாம் எல்லோரும் கண்டோம். அதனை பின்தொடர்ந்து அடியார்களாகிய நாம் அகில இலங்கை திருமுறை மன்றம் சார்பாகவும் மற்றும் சிவயோக சுவாமிகளுடைய அந்த அடியார் சுவாமிகளும் சேர்ந்து திருமுறை பண்டிகை இசைத்தோம். அதனைத் தொடர்ந்து எமது வேலன் சுவாமிகளுடைய திருமுறையும் அதனை அடுத்து கந்தர் அனுபூதி திருமுறை பஜனையும் சிறப்பாக இடம்பெற்றது. இது இன்று அல்ல நேற்றல்ல, சுமார் 40-50 வருடங்களாக எமது திருமுறை மன்ற அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, திருமுறை மன்ற அமைப்பாளர் பண்டிதர் பேரும்பினாயம் ஐயா மற்றும் எமது திருமுறை செல்வர் அன்புக்குரிய பொன்னம்பலவானோர் போன்றோர்கள் எல்லாம் சிறப்பாக இந்த திருமுறை பஜனையை நடாத்தி வந்தார்கள். அந்த வழியிலே எமது முன்னோர் காட்டிய வழியிலே எமது அடியார்கள் இந்த திருமுறை பஜனையை தொடர்ந்து செய்கின்றார்கள். எல்லாம் அந்த கதிரவன் வேலவனுடைய கருணை என்று தான் கூற வேண்டும். அந்த வகையிலே இதுவரை நேரமும் 12 திருமுறை ஒழுங்குமுறையிலே எமது அன்புக்குரிய ஓய்வெற்ற தபால் அதிபர் தலைமையிலே சிறப்பாக எமது ஆசிரியர் அவர்களுடைய தலைமையிலும் சிறப்பாக பஜனை இடம்பெற்றது. இதுவரை நேரமும் 1ஆம் 2ஆம் திருமுறை தொடர்ந்து 3, 4, 5, 6ஆம் திருமுறைகளாக அங்கே திருக்கோவையார் உட்பட திருமந்திரம் ஒலிக்கப்பட்டு இறுதியிலே திரு புகழ் ஒலிக்கப்பட்டு எமது மங்களமான அந்த நாவலர் பெருமானுடைய மங்கள இசையுடன் சிறப்பாக இந்த திருமுறை பாடல்கள் பஜனை இடம்பெற்றது. இன்று அல்ல, எதுவரும் 25ஆம் தேதி தீர்த்த திருவிழா வரை சிறப்பாக இடம்பெறும். அடியார்கள் யாவரும் இந்த இதிலே கலக்காவிட்டாலும் இந்த காணொளி மூலம் சிறப்பாக இந்த பஜனையையும் எம்பெருமானுடைய திருக்காட்சியையும் கண்டு தரிசிப்பார் என்று பெருநோக்கிலே உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.